அசுரன், வாத்தி, விடுதலை 2 படங்கள்ல முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தவர் தான் கென் கருணாஸ். அது மட்டும் இல்லாம தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் 2 பேர்கிட்டயுமே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கோலிவுட்ல வளர்ந்து வர யங் டைரக்டராகவும் ஆக்டராகவும் மாறி இருக்காரு கென் கருணாஸ். அது மட்டும் இல்லாம கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற யூத் படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்ல கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பார்வதா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் படத்தை ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு டைரக்ட் பண்ணி அது வெற்றி பெற்றா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அடுத்த படத்தையும் அவர் டைரக்ட் பண்ணுவார். அப்படிதான் யூத் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த பார்வதா என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் கலைப்புலி தானும் இப்போ உள்ள புகுந்துட்டார். அடுத்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட பேசி கென் கருணாஸை வச்சு அதிக பட்ஜெட்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். இந்த படத்தையும் கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி நடிப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நீங்க யூத் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.